தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2வது அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார செய்தார். பிரியமானவர்களே, நம் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் இருக்கின்றார். நம் தேவன் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார செய்கிறவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியினாலே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக பிரகாரமான ஐஸ்வரியத்திற்காக நாம் ஓடுகிறவர்களாக, உழைக்கிறவர்களாக, பலவிதமான பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நம் தேவாதி தேவன் எதை ஐஸ்வர்யம் என்று அவர் கூறுகிறார் என்று சொன்னால், அவருடைய கிருபை தான் நமக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கின்றது. பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கின்றார். நம் தேவாதி தேவன் அவர் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உடையவராய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகம் பார்க்கிற பார்வையில் கர்த்தர் நம்மை பார்ப்பவர் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் மிக பெரிதான ஐஸ்வர்யம் எது என்று சொன்னால் அவருடைய கிருபை மாத்திரமே. ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாய் இருக்கின்றார். அதே போல நாமும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றவர்களாய், அந்த ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய், நம் தேவனுடைய கிருபையை பெற்று மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை பெற்ற பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் உணர்ந்து உலகத்தில் இருக்கிறதான பலவிதமான ஐஸ்வர்யத்தின் காரியங்களை நாம் வாஞ்சிக்காமல், அதை தேடி நாடி ஓடாமல், கர்த்தர் விரும்புகிற அவருடைய கிருபை என்கிறதான மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை விரும்பி ஓடுகிறவர்களாக, நாடுகிறவர்களாக, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளராய் இருக்கிறபடியினாலே அந்த கிருபை
கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களாக இருக்கும்போது நாம் ஒரு நாள் அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். அழியாதது, என்றென்றைக்கும் அழியாதது நம் தேவாதி தேவன் நமக்கென்று ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற, உன்னதங்களில் வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமுமே. ஆம், அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தையும், மகா மேன்மையான கிருபையின் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சித்து இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஓடுவோம், கர்த்தருக்காக உழைப்போம், கர்த்தருக்காக கிரியை செய்வோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.